ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கரூர் வைசியா பேங்க் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு கேவிபி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்களாவே இந்த ஆப் வரும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண இங்கே மொபைல் பேங்கிங்னே இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண இங்கே நிக் நேம் கேட்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஷார்ட் நேம் போட்டுக்குங்க. அது போட்ட கீழே கஸ்டமர் ஐடி கேட்கும். கஸ்டமர் ஐடி நமக்கு தெரியாது. ஸோ பக்கத்துலேயே கஸ்டமர் ஐடின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துல டச் பண்ணிங்க. டச் பண்ணிங்கன்னா ஒரு நம்பருக்கு கால் போகும். கால் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு. அந்த நம்பருக்கு கால் போய் கட் ஆகும். கட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் கஸ்டமர் நம்பர் இருக்கும். அந்த கஸ்டமர் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு மறுபடியும் இந்த ஆப்புக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுங்க. ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் கஸ்டமர் ஐடியில் அந்த ஐடியை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரில் நீங்கள் பேங்க்கில் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தவுடனே உங்களுடைய சிம் வந்து வெரிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு மெயின் பேலன்ஸில் ஒரு ₹1 இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க உங்கள் சிம் கார்டில். வெரிஃபிகேஷன் ஆனவுடனே இங்கே ஓடிபி உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கிங்க. ஓடிபி டைப் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்கும். அந்த வெரிஃபைடாக டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண உடனே பர்மிஷன் எல்லாம் கேட்கும். பர்மிஷன் அலோவ் கொடுத்துக்குங்க. இதில் சிம் 1 சிம் 2 சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தவொடனே இங்கே டெபிட் கார்டா இல்லை நெட் பேங்கிங் வச்சு ஆக்டிவேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் ஏடிஎம் கார்டு இருக்கும். ஏடிஎம் கார்டை வச்சு எல்லாம் பிக்கின் பண்ணுறேன் நான் இப்போது. உங்கள் ஏடிஎம் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இங்கே இந்த இடத்துல கொடுத்துக்குங்க. கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்கள் ஏடிஎம் கார்டு பின்னோட 4 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஏடிஎம் பின் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு 6 நம்பரை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒரு 6 நம்பர் இங்கே கொடுங்க. இந்த 11, 22 அந்த மாதிரி கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, மந்த்து, இயரு அந்த மாதிரி கொடுங்க. அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஞாபகமாக. கொடுத்துட்டு கீழே சப்மிட் இருக்கும். சப்மிட் கொடுத்துங்க. இங்கே எம்பின் இருக்கும். எம்பின் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு பின்னு. இதுக்கு ஒரு 4 நம்பரை நீங்கள் செட் பண்ணணும். இதுக்கும் 11, 22 அந்த மாதிரிலாம் என்றைக்குமே போடாதீங்க. என்றைக்குமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 நம்பரை இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. ஏடிஎம்மோட பின் கார்டும் இந்த நம்பரும் ஒரே நம்பராக இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் அதை பார்த்துங்க. கொடுத்துட்டு கீழே சப்மிட் இருக்கும். சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்தோடனே ப்ரொசீட் லாகின் சொல்லிட்டு கேட்கும். அவ்வளோதான். சூப்பராக நம்ம லாகின் பண்ணாச்சு. இப்போ அந்த 6 நம்பரை நீங்கள் க்ரியேட் பண்ணதை இந்த 6 நம்பர் இந்த இடத்துல கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.